ஓம் நமச்சிவாயா. இது 2026 வெள்ளையங்கிரி மலை. தயவு செஞ்சு இந்த வெள்ளையங்கிரி மலை போகிறவங்க யோசிச்சு போங்க. யாருன்னா கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நீங்கள் பாட்டுன்னு போயிடாதீங்க. ஏன்னா மலையேற்றத்துலேயே ரொம்ப கடினமான மலை இந்த மலை தான். இது 4 மாதம் மட்டும்தான் திறந்துருக்கும். இந்த 4 மாதம் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் ஏற போகும்போது ரொம்ப யோசித்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போய் ஏறுங்க. ஏன்னா இந்த மலை அப்படி இல்லை. முதல் மலை ஏறி முடிக்கும் போதே நமக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும். இது நான் 7 வாட்டி போயிருக்கேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலவைக்கு நானும் வந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் யோசித்து ஏறுங்க. அப்படியாப்பட்ட மலை. இந்த மலையில் நம்ம சிவபெருமானை பார்த்தா அந்த சந்தோஷம் பெரும் சந்தோஷம். ஏன்னா தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மலை அவ்வளோ புனிதமான மலை. ஆனால் ஏறுறது ரொம்ப 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 கடினம். அந்த கடினம் எப்படி இருக்குன்னு என்னால் வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியும் போகணும். இரவில் ஏறுறது தான் இது பெஸ்ட்டு. நைட்டில் ஏறி காலையில் தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணி காலை பூஜை தான் இப்போ நம்ம இந்த தரிசனத்தில் அற்புத தரிசனமாக நாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தரிசனம் பார்க்கணுன்னா நீங்கள் காலையில் 7:45 அங்கே இருக்கணும் மேலே. அப்போ தான் 8 மணிக்கு இந்த தரிசனத்தை நீங்கள் கண்குளிராக பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான தரிசனம், அற்புதமான இந்த ஆண்டுக்கான 2026 தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் வெள்ளையங்கிரி ஆண்டையர் தரிசனம் பண்ணி. ஓம் நமச்சிவாய. கொண்டொழல்வாய் உடலுள்ளோரொரு சூளே தவிர்த்து அருளாய் கலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டானத்துறை அம்மானே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை எனையடி நிழலே அத்தா உன்னடியேனே அன்பாளார்த்தாய் அருநோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் எத்தனை அரியணி எளியானாய் எமை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயே நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ இத்தனையும் பரமா பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே இத்தாவிரை சூடி பெருமானே அருளாளால் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணே என்பாள் வெண்ணி நல்லூர் அறுத்துறையில் அத்தா உனக்கு ஆதாயினி அல்லே நீ அல்லனேயானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அம்மையே அப்பா உப்பில்லா மணியே அம்மையே அப்பா உப்பில்லா மணியே அன்பனில் விளைந்த ஆரமுதே பொய்மையை வெறுக்கி பொழுதினை சுருக்கும் புளித்தலை பொழையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இன்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் ஏங்கு எழுந்து அருள்வது இனியே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் வலிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடு அரங்காக தெளிவளர் தெய்வ கூத்து போந்தாயே கொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் மஞ்சகர் போயகன பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து பூனையெல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாள் உமைகோ முக்கருள் புரிந்து பின்னை பெருகிருக்க நெருந்த திட்டத்து பல்லாண்டு பொருதுமே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் அவன சடைமுடி தாமரையானே பிறந்து வேண்டும் அங்கிருக்கும் அடியார்களும் வந்து சென்ற அடியார்களும் இறைவா உன் நாமத்தை உச்சரிப்பவர்களும் அவர்கள் வேண்டும் நல் வரங்களையும் தந்தலை வேண்டும் சகோதரத்தரசே இறைவா நீ படைத்த வையம் நீளுக மாமலை மண்டுக மேவிரிந்து அன்பர்வம் விளங்குக சைவ நன்னீர்தான் தலை தோங்குக
தேவனின் திருநீர் சிறக்கவே. சிவாதிர திருச்சிற்றம்பலம். தனியும் தலைவாசரணம் பன்னாரிசையும் பகைமான் குரலும் படசிஞ்சரி நாயகனே சரணம். பெண்ணாய் உமையும் ஆனாய் நீயும் திருவேணியனே சரணம். இன்னாளவரும் மன்னவரும் பணியும் வெள்ளியும் கிரிமறை நாயகனே சரணம் சரணம் சரணம். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.